என்னடா கொஞ்சம் நாளாக வீடியோவே காணான்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க. நான் நேட்டிவ் கிளம்பி போய் 1 மந்த் ஆச்சு. ஒரு நாள் 2 நாள் வீட்டில் ஆள் இல்லைனாலே பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப மெஸ்ஸி ஆயிரும். அண்ட் 1 மந்த் இல்லைன்னா எப்படி இருக்கும். அண்ட் நேட்டிவ் போயிட்டோம்னா நம்மளை கையில் பிடிக்கவே முடியாது. சின்ராஸ் அவ்வளோ குஷி ஆயிடுவாங்கன்ற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டன் வந்தாச்சு. அண்ட் வந்து பார்த்தா வீடு அப்படியே தலைகீழாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சமைச்சு சாப்பிடுவோம், நமக்கெல்லாம் சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே காய்கறிகள் கொஞ்சம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ சூப்பராக ஒரு சமையல் செய்யணும் அண்ட் ஃபாஸ்ட்டாக செய்யணும் அண்ட் வந்து ரொம்ப வந்து வேலையே இருக்கக்கூடாதுன்னா சாம்பார் சாதம் தான் நமக்கு கை கொடுக்கும். ஸோ அதை தான் நானும் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன். சாம்பார் சாதத்துக்கு அரிசி பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊறிட்டு இருக்க டைமுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். எல்லா வெஜிடபிள்ஸும் போடலாம், கணக்கே கிடையாது. வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு தாளித்து விட்டதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அண்ட் காய்கறிகள் மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு கிண்டி அரிசியும் போட்டு தண்ணி ஊற்றி விசில் வச்சிட்டோம் அப்படின்னா சுட சுட சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு சைடிஷ் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா இப்போ இருக்க டைமில் டயர்டில் நம்மளால இது பண்ண முடியாது. அப்பளம் இருக்குது, ஊறுகாய் இருக்குது, மோர் மிளகா இருக்குது. சூப்பராக வந்து சுட சுட சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு இதுவே போதுமானது. இது தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறமா ரெகுலராக நம்மளோட சேனலில் வீடியோஸ் வரும், பார்த்து